நம்ம வந்து கவர்மெண்ட்டுன்றதால தரம் வந்து கரெக்டாக இருக்கும். அதோட தரம் என்ன தரம், அவங்க கேட்குற குவாலிட்டி வந்து கரெக்டான குவாலிட்டியில், அதாவது கேவிஐசி நாம்ஸ் படி என்ன மார்ஜினோ அதுதான் நம்ம வைக்க முடியும். இஷ்டத்துக்கு மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த நாம்ஸ் இருக்கிறதால அலமாரியும் கம்மியான ரேட்டுக்கு வெளியில் செய்கிற அலமாரியோட ப்ரைவேட்டில் கிடைக்கிறதால நம்மக்கிட்ட கவர்மெண்ட்டில் கம்மியான ரேட்டு இருக்கிறதால ப்ரைவேட்டும் வந்து வாங்குறாங்க. எக்ஸாம்பிள் ஒரு அலமாரி 20,000 அப்படின்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்டாக அவங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. அதுக்கு ஆர்டர்ஸ் வாங்கி வந்து கொடுத்தாங்கன்னா அதுமாரி பண்ணுறாங்க. அது நிறைய பேருக்கு இந்த கல்யாணத்துக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது. ஏன்னா கல்யாணத்துக்குன்னும் போது ஒரு செட்டாக எடுத்துருவாங்க. அலமாரி, கட்டில், மெத்தலா. நம்ம தயார் பண்ணுற அலமாரி வந்து குறைஞ்சது 50 வருஷத்துக்கு மேலே தாங்க உழைக்கும். 50 வருஷத்துக்கு கீழே கிடையாது, 50 வருஷத்துக்கு மேலே தான் சொன்ன மாதிரி வந்து நம்ம தலைமுறை தாண்டி நமது பிள்ளைங்க பேர பிள்ளைங்க மாதிரி உழைக்கும். வணக்கங்க, என் பேர் மதியொலி. பாண்டிச்சேரி கதர் தொழில் வாரியத்தில் சூப்பர்வைசராக நான் பணிபுரிகிறேன். அதில் வந்து விஐன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கிராமப்புற தொழிலில் வந்து வளர்ச்சி பெறதுக்காக நிறையா யூனிட் செயல்படுது. அதில் வந்து சோப்பு, பெனாயிலு இதெல்லாம் ஒரு யூனிட் செயல்படுது. ப்ரஷ்ஷு வந்து தயார் பண்ணுறாங்க, அது ஒரு யூனிட் செயல்படுது. அப்புறம் மெத்தலா தயார் பண்ணுறாங்க, இளம்பஞ்சில் அது தயார் பண்ணி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா யூனிட் செயல்படுது. அதில் நம்ம வந்து ஸ்டீல் ஃபர்னிச்சர் வந்து நம்ம தயார் பண்ணுறோம். ஸ்டீல் ஃபர்னிச்சர்னு பார்த்திங்கன்னா அலமாரி, டேபிள், கட்டில் அந்த மாதிரி நிறைய பொருள் செயல் பண்ணுறோம். இது இல்லாமல் டியூன் டெஸ்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆம் சேரு, ஆஃப் ஆம் சேரு, இந்த மாதிரி நிறைய பொருள் சப்ளை பண்ணி தயார் பண்ணி நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அனுப்புகிறோங்க. உங்கள் சிங்கிள் கோட்டேஷன் பேஸில் நம்ம அனுப்பலான்றது ஒரு கவர்னர் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதில் சிங்கிள் கோட்டேஷன் பேஸில் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு. நம்ம வந்து கவர்மெண்ட்டுன்றதால தரம் வந்து கரெக்டாக இருக்கும். அதோட தரம் என்ன தரம், அவங்க கேட்குற குவாலிட்டி வந்து கரெக்டான குவாலிட்டியில், நம்ம அது திக்னஸ்லாம் எதுவும் இது பண்ணாமல். ப்ரைவேட்லாம் போனீங்கன்னா நிறைய இடத்துல இந்த கேஜஸை மாற்றிடுவாங்க. 20 கேஜின்னு சொல்லுவாங்க, ஆனால் 20 கேஜ் பண்ண மாட்டாங்க. 22, 24 அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட அந்த மாதிரி மிக்சிங் இருக்காது, கரெக்டான அவங்க தரம், அதேமாதிரி ஸ்பெசிஃபிகேஷன், அந்த சைஸு எதுவுமே சேஞ்ச் இருக்காது. நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னா, தட்டாஞ்சாவடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் தினமலர் ஆஃபீஸுக்கு பேக் சைடில் ராஜாஜன் ரைஸ் மில்லுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட். இங்கே தான் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். கதர் தொழில் வாரியம் இங்கே தான் இயங்குது இந்த ஸ்டீல் யூனிட்டு. குவாலிட்டி அதேமாரி ஒரு அலமாரின்னு எடுத்திங்கன்னா அதை முறையாக இப்போ ரெடாக்சர் அடித்து பட்டி பார்த்து அதை ஃபினிஷிங் வந்து தெளிவாக கொடுக்குறதால நம்மகிட்ட நிறைய பேர் வாங்குகிறாங்க. ரெகுலராக மூவ் ஆகின்னு இருக்குதுங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் ப்ரைவேட்டும் நிறைய பேர் நம்மகிட்ட இந்த குவாலிட்டிக்காக வந்து நம்மகிட்ட வாங்குகிறாங்க. அதே மாதிரி மார்ஜினும் ரொம்ப கம்மி. நாங்கள் ஒரு ஃபிக்ஸடு ஒரு மார்ஜின் இவ்வளோதான்றதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த மார்ஜின் தான் நாங்கள் வைக்க முடியும். அதாவது கேவிஐசி நாம்ஸ் படி என்ன மார்ஜினோ அதுதான் நம்ம வைக்க முடியும். இஷ்டத்துக்கு மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த நாம்ஸ் இருக்கிறதால அலமாரியும் கம்மியான ரேட்டுக்கு வெளியில் செய்கிற அலமாரியோட ப்ரைவேட்டில் கிடைக்கிறதால நம்மக்கிட்ட கவர்மெண்ட்டில் கம்மியான ரேட்டு இருக்கிறதால ப்ரைவேட்டும் வந்து வாங்குகிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு சலுகையும் வந்து நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு நம்ம கதர் வாரியம் கொடுக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு 10 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. வட்டிக்கிட்டே எதுவும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அலமாரி 20,000 அப்படின்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்டாக அவங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. அதுக்கு ஆர்டர்ஸ் வாங்கி வந்து கொடுத்தாங்கன்னா அதுமாரி பண்ணுறாங்க. அது நிறைய பேருக்கு இந்த கல்யாணத்துக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது. ஏன்னா கல்யாணத்துக்குன்னும் போது ஒரு செட்டாக எடுத்துருவாங்க. அலமாரி, கட்டில், மெத்தலா இந்த மாதிரி ஒரு காம்போவாக எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா சேல்ஸ் ஆகுதுங்க. இங்கே இருந்தால் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு, காலேஜஸ்ஸு இதுக்கெலாம் அனுப்புகிறோம். இப்போ காலேஜிலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா டியூன் டெஸ்க்கு அதெல்லாம் நிறையா அடிக்கடி ஆர்டர்ஸ் வருங்க. அவங்க லாட்டாக கேட்பாங்க, 500, 600, 700 அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து லேபர்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு டைமுக்கு டெலிவரி பண்ணுறது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். நிறைய பேரும் இந்த நம்ம தரத்துக்காக, இப்போ கவர்மெண்ட்டுன்னும் போது தரம் கரெக்டாக இருக்கும். எந்த கேஜ் கேட்குறாங்களோ 20 கேஜ் தான் கேட்குறாங்கன்னா 20 கேஜ் கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணுற வேலைலாம் ப்ரைவேட்டில் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்காகவே நம்மகிட்ட வந்து நிறைய பேர் மக்கள் வந்து இந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்குதுன்றதை நம்மகிட்ட வந்து பொருள் வந்து வாங்குகிறாங்க. நம்ம தயார் பண்ணுற அலமாரி வந்து குறைஞ்சது 50 வருஷத்துக்கு மேலே தாங்க உழைக்கும். 50 வருஷத்துக்கு கீழே கிடையாது, 50 வருஷத்துக்கு மேலே தான் சொன்ன மாதிரி வந்து நம்ம தலைமுறை தாண்டி நமது பிள்ளைங்க பேர பிள்ளைங்க மாதிரி உழைக்கும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெயிண்டிங் பண்ணாமலே போதுமானது. அது இன்னும் காலகாலத்துக்கு இருக்குங்க. நம்ம
நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே வந்து மேனுவலாக, அதாவது வந்து கட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கையால் சிசரால் தான் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு வளைக்கிறதும் பார்த்தா கையால் பெண்ட் பண்ணுற மிஷினு, அதுக்கப்புறம் அந்த உளியால் வச்சு அடித்து கார்னர்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாமே பண்ணணும். எல்லாமே வந்து மேனுவல் ஒர்க் தான், மிஷினரிஸ் எதுவும் கிடையாது. எதனால் இது பண்ணுறோம் அப்படின்னா, அதிகப்படியான மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணுறோம். மிஷினரிஸ் நிறையா செஞ்சுட்டா வந்து லேபர்ஸ் கம்மியாகிடும், நிறைய பேர் வேலை இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதனால் வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தணும். கதர் வாரியத்துடைய எய்ம் வந்து கிராமப்புற மக்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு பயன்படுத்தணுன்ற ஒரு நோக்கம். அந்த நோக்கத்துக்காக தான் நாங்கள் இன்னும் மிஷினரிஸ் கொண்டு வராமல் அதை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து நிறையா வேலை வந்து தரமாக இருக்கும். நம்ம அலமாரி பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு ஃபினிஷ் பண்ண அலமாரி தான். இது பெயிண்ட் அடித்து ரெடியாக இருக்குது. இது வந்து இப்போ வந்து சப்ளை பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. நல்லா ஹெவியாக இருக்கும். சாதா அலமாரி பெண்டெலாம் இருக்காது. பார்த்திங்கன்னா டோர்லாம் வந்து நல்லா ஃபினிஷிங்காக நல்லா வந்து க்ளோஸாக நல்லாயிருக்கும். அதனால் அந்த வளைவு நெளிவுலாம் இருக்காது, டோர் வளைஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்காது. வாங்கின ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே நீங்கள் சில அலமாரிலாம் வாங்கினா பெண்டாகி டோர் எட்டி வச்சு சாத்துற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் நைஸாக சாத்தி நைஸாக லாக் பண்ணி நல்லா இருக்குங்க. இப்போ இந்த ஷீட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லாட்டாக வந்து நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் தான் செயில் அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இருந்தால் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஏன் அந்த மாதிரி மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணோம்னா ரேட்டு வந்து கம்மியாக கிடைக்கும். லோக்கலில் வாங்கினேன்னா சில்லறையில் வாங்கும்போது ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அலமாரி ப்ரொடக்ஷனுடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகிடும். அதனால் சென்னையிலேருந்து லாட்டாக வந்து ஒரு ரெகனைசர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்குகிறோம். இந்த ஷீட் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இதுதான் எவ்வளோ ஹெவி திக்னஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இது 20 kg ஷீட்டு, 8க்கு 4 சைஸு. இந்த மாதிரி வாங்கி குவாலிட்டியாக வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணுறதால தான் நமக்கு அலமாரியும் நல்லா தரமாக வருதுங்க. இது ஒரு டைப் ஆஃப் பெண்டிங் மிஷினுங்க. இது வந்து தூக்கி அடிக்கிற பெண்டிங் மிஷின். அது ஸ்க்ரூ டைப்பு, இது தூக்கி அடிக்கிற பெண்டிங் மிஷின் சொல்லுவோம். இது வந்து அதிகமாக கட்டில் மாசாக ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பெண்ட் பண்ணுறதுக்கும் அந்த பெண்டிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுக்கும் ரொம்ப பயன்படுற மிஷினு. இது அதிகமாக கட்டிலுக்காக இது பயன்படுத்தும். நிறைய கட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல்ஸுக்கு நிறையா கேட்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜ், யூனிவர்சிட்டி அந்த மாதிரி வந்து ஆதிதிராவிடர் வெல்ஃபேர் ஆஃபீஸு அந்த மாதிரிலாம் ஹாஸ்டல்ஸுக்கு 100 கட்டில் 200 கட்டில் போகும். அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டேபிள் பார்த்திங்கன்னா டியூன் டெஸ்க்குன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா காலேஜஸுக்கு, இன்ஜினியரிங் காலேஜுக்கு, இல்லை டாகரஸ் காலேஜ், காஞ்சிபுரம் முனிவருக்குலாம் சப்ளை பண்ணுறோம். ஏன்னா இது உள்ளெல்லாம் ஃபுல்லாக ரிப்பு கொடுத்துருக்கோம். ரிப்பு கொடுத்ததால இது அவங்களால பெண்ட் பண்ணவே முடியாது. ஏறி குச்சா கூட பெண்ட் பண்ண முடியாது, தடியால் அடிச்சா கூட பெண்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்த்து நம்ம எந்தெந்த இதெல்லாம் திக்னஸ் கொடுத்து ஸ்ட்ரென்த்து கொடுக்குறோன்னு பார்த்தா நம்ம டிபார்ட்மெண்ட்ஸு நமக்குலாம் வந்து ஸ்ட்ராங்காக நமக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இது கொடுத்தா இதெல்லாம் அவங்களுக்கு 30-40 வருஷத்துக்கு உழைக்குது. அவங்களால பசங்களால் பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு உள்ளே வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். அதனால் நமக்கு கண்டினியூஸாக ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த அலமாரி பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஃபினிஷில் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தகுடு வெட்டுறது, வளைக்கிறது, அந்த அடுத்த ஸ்டேஜ் வெல்டிங் ஆகி இது வந்து அலமாரி வந்து பாடி கவுத்து ரெடியாக நிற்கிது. இதுக்கப்புறம் மேனுவலாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணி ஒரு தட்டு, ஷெல்ஃபு, ட்ராயரு இதெல்லாம் ஏற்றி ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறமா டோர் செட்டிங் பார்ப்பாங்க. டோர் செட்டிங் பார்த்து கிரைண்டிங்லாம் பண்ணி ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் பெயிண்டிங் போவோம். பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி எடுப்பாங்க. கெமிக்கல் போட்டு, ஆசிட் போட்டு நல்லா தொடச்சி எடுத்து அந்த தகுடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயில் இருக்கும். ஷீட்டு வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறது ஆயிலோடு வரும். இந்த ஆயில் எல்லாத்தையும் ஆசிட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெடாக்சர் அடித்து ப்ராப்பராக வந்து ரெடாக்சர் அடித்து பட்டி பார்த்து பட்டியை கழுவி வாஷ் பண்ணி எமரி போட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் பண்ணுவாங்க. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் டெஸ்பேட்ச். இப்போ இந்த அலமாரி பார்த்திங்கன்னா காரைக்கால் நம்ம பாண்டிச்சேரியில் நம்ம பந்தாஸ் இருக்குது. அதான் பந்தாஸ்னால் விற்பனை நிலையம். இங்கே 2 விற்பனை நிலையம் இருக்குது. இங்கே கடைக்கு போகும், இங்கேருந்து சேல்ஸ் ஆகுது. இது காரைக்காலுக்கு போகுது. காரைக்காலில் அங்கேருந்து சேல்ஸ் ஆகுது. ஒரு 5 அலமாரி இன்னும் ஒரு 3 நாள் நல்லா முடிஞ்சு காரைக்கால் டெஸ்பாச்சு அங்கே சேல்ஸ் ஆகுது. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்ம சப்ளை பண்ணுறோம். இந்த அலமாரி பார்த்திங்கன்னா இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ரெடாக்சர் அடித்து பட்டி பார்த்துருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பட்டி பார்த்துருக்காங்க. பட்டி பார்க்குறதால என்னென்னா சின்ன மிஸ்டேக்ஸு, இந்த சின்ன டென்ஸு அது எல்லாமே மறைஞ்சி ஃபினிஷிங்காக இருக்கும். இது வந்து நல்லா காய வச்சுருக்குது. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறமேட்டா இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக எமரி போட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சர்ஃபேஸ் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு அலமாரி ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். இது அடுத்த ஸ்டேஜ்.
பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு அலமாரி வந்து 100லேருந்து 110 கிலோ அளவுக்கு வரும். மாடலுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வந்து மாறும். ரொம்ப கம்மியான மாடல் ஒரு லாக்கர் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு 100 கிலோ 105 கிலோ அந்த மாதிரி வரும். நல்ல ஒரு ஜனதா மாடல் ஆங்கர் மாடல் போட்டு நிறைய டாயஸு லாக்கர்ஸு ஷெல்ஃப் சீக்ரெட் அது மாதிரி வரும்போது 110 கிலோ 112 கிலோ அந்த மாதிரி வேரி ஆகும். எதுக்கு இது கிலோ சொல்கிறேன்னா அந்த அலமாரி எவ்வளோ வெயிட் இருக்குதுன்றது தெரியும். வெளியில் பார்த்தீங்கன்னா 30-40 கிலோலாம் அலமாரி சேர்ந்து தராங்க. தகர மாதிரி இருக்கும். ஒரு 50 கிலோ இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சீக்கிரமாக உங்களுக்கு நீங்கள் அந்த காசே உங்களுக்கு அதிகமாக போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே அந்த அலமாரி குப்பைக்கு போகிறதோட இந்த அலமாரி தரமான அலமாரியாக நல்ல குவாலிட்டியான அலமாரியாக நீங்கள் வந்து பலனடைங்க கதிர் வாரியத்தில் வாங்கி. சில பேர் வந்து ஆஃபீஸ் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆஃபீஸுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் அதாவது வந்து கபோர்ட்ஸு டேபிள் பார்த்தீங்கன்னா சின்ன டேபிள் பெரிய டேபிள் எக்ஸிக்யூட்டிவ் டேபிள் அந்த மாதிரி என்ன உங்களுக்கு தேவையான சைஸுக்கு ஆஃபீஸ் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அந்த சைஸுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவையோ ட்ராயர்ஸு கம்ப்யூட்டர் ட்ராயர்ஸு அந்த மாதிரி எது தேவையோ அது எல்லாமே நாங்களே கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் தரோம். நீங்கள் அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆர்டர்ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோங்க. உங்களுக்கு மகாத்மா காந்தி ஆரம்பித்த இந்த கதிர் வாரியம் நிறையா யூனிட் வந்து செயல்படுது. அங்கங்கேயும் ஒரு யூனிட் செயல்படுது. மக்களுக்கு வந்து நிறைய வேலைவாய்ப்பை கொடுத்து இன்னமும் வந்து செயல்பட்டு தான் இருக்குது. அந்த மாதிரியான புதுச்சேரியில் வந்து நீங்கள் இந்த ஸ்டீல் யூனிட் இயங்குது. நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் ஒரு அலமாரி நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் வேலை கொடுத்ததுக்கு சமம். அதனால் வெளியில் வாங்குறதோட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கதிர் வாரியத்தில் வாங்கினா நீங்கள் மறைமுகமாக ஒரு வேலைவாய்ப்புக்கு கிராமப்புற மக்களுக்கு ஒரு ஊக்குவிச்சதாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல தரமாகவும் இருக்கும். அதனால் நம்பி வந்து கதிர் வாரியத்துக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.